ஸ்ரீதரன் நந்தன் முகுந்தன் வைகுண்டத்தியே அவதருளியே சக்கரபாணி சாட்சாதி எம்பெருமா மட்டும்தான் தெரியும். ஆமா, நான் யாருக்கு பிறந்தேன் யாருக்கு வளர்ந்தேன் தெரியுமா? வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் எட்டாவது பிள்ளைய கட்டாயம் ஏன் என்று கேட்டார். என் அம்மானாருக்குபடியானே கம்சவுபாதி. ஆமா, அம்மான் என்றால் சொந்த தாய் மாமன் சொல்லுவாங்க. ஆமா, அம்மானாருக்குபடியான கம்சபூதியாகப்பட்டவன் இந்த மூலாற்று கண்ணில் வந்து 999 பேர்களை கருப்பிடித்து வந்தான். ஆமா, பார்த்தேன். எட்டாவது பிள்ளையா பிறந்து பூதகபால் உண்டு அம்மானாருக்குபடியான கம்ச பூபதியை கொன்றேன். ஆனால் இன்றைக்கு நான் வந்திருக்கேனே யாரு தெரியுமா? என்ன காரணங்க? இன்னைக்கு வந்து என்ன ஒரு வந்திருக்கிறேன். என்ன காரணம்? அண்ணா அண்ணா கோபாலக்கு அண்ணா என்ன செய்வேன் அண்ணா இன்னைக்கு என்ன செய்வேன் அண்ணா இன்னைக்கு முகமாடி வைகுண்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன சமாச்சாரம்னு கேக்குறேன். அண்ணா ஒன்னே ஒண்ணு, உனக்கு வந்த கூரைகள் என்னம்மா? வந்த கூரைகள் என்னம்மா?
அதாவது அண்ணா கோபால கண்ணா அப்படி என்று அழுத கண்ணு சிந்தனமான வந்திருக்கியே என்ன காரணம் அண்ணா இல்லையா காரணம் நாராயணா நான் என்ன என்று ஆமா அண்ணா சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா ஒன்னே ஒண்ணா, நீ ஒரு ஆள் இருக்கிற வள்ளியும் இந்த வைகுண்ட வாசலாக பக்தவர் இருக்கிற வரைக்கும் இந்த பார்வதி 5 வாட்டம் உனக்கு நான் இருக்கிறேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீ இருக்கிறன்ற துணிச்சல்ல இங்க வந்திருக்கிற. சரி அண்ணா கேட்கலாமா? கேட்கலாமா? ஆனா நான் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு தக்க பதில் சொல்லுவேன்ல. இந்த வைகுண்டத்தை தேடி புரட்டாசி மாசம் 3ஆம் தேதிக்கு வந்து பாரு. ஆமா, என்னைக்கிட்ட வரும்படியால பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதுதான் எனக்கு வழக்கம். ஆமா, காட்சி மட்டும் கிடையாது. என்ன சொல்லுவாங்களே, சாமி காட்சி தான் விடும், ஆமா, ஊட்டி விடாது, ஊட்டி விடாது அப்படி சொல்லுவாங்களே. உண்மைதான். இந்த அண்ணன் நினைச்சு நீ எது தெரிவித்தாலும் தடை என்று கிடையாது. தக்க பதில் உரைப்பதுக்கு நான் தயார். ஏன்னா இங்க வேணா, நீ ஒரு ஆள் எனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி கேட்கும்படியான வார்த்தைக்கு பதில் உரைப்பது என்னுடைய இந்த உலகத்தில் புவியிலே இந்த சக்தி பெரிதா சக்தி பெரியவளா இல்ல அந்த சக்காலத்தி கங்கை பெரியவளா? தங்கையா இருக்கும்படியான வாசனை உண்டு. என் தங்கை சிந்திச்சு கேட்குது, இந்த மூலாத்துங்கண்ணில் வந்து சத்திய பெரியதா அல்லது கங்கை பெரியதா அப்படி என் தங்கை கேட்குது. ஒரு காரணமாச்சு. என்னடா ஆனா அவனாங்கிற தங்கா என்ன கங்கையா பெருதண்டி இந்த மூலத்தின் கண்ணில் வந்து ஒரு மங்கை திறந்து விட்டால் கங்கையில் தான் முழுகுவாள். அந்த கங்கையே திறந்து விட்டால் இந்த நான் என்ன சொல்றேன், இப்படி என்னதான் சொல்ல வர? என்ன சொன்னேன்? என்னன்னா சொன்னேன், மங்கை திரண்டால் கங்கையில் முழுகுவாள். சரி, இந்த கங்கையே திறந்து விட்டால் இந்த பூலோகமே அழிந்துவிடும். சரி, அதனால என் தங்கை கங்கை தான் அட கூட்டி கெடுத்து குளத்தை கெடுத்த வீட்டுல பணவியா யாரு பேச்சுன்னு சொல்ல எங்க தெரியாதாகுமே. நிச்சயமாக கங்கை. சரி, உலகத்திலே கங்கை இல்லை என்றால் சக்தி கிடையாது. கங்கை தான் பேசுற நீ சொல்லிட்ட. சுருக்கமா எடுத்து போனோம்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே எக்கில் இறக்கி அந்த உயிராகப்பட்டது நின்று விடும். உன் பஞ்சாயத்து எனக்கு தேவையில்லை. இருமா, உன் பஞ்சாயத்து நின்றாலும் சரியே. இல்லைன்னா சொல்றத கேளு. ஒரு முறைக்கு அந்த தண்ணியை குடித்தால் அந்த அன்னவாகப்பட்டது உள்ள இறங்கும், இல்லை என்றால் பட்டது இறங்காது.
இறங்காது. அதனால நிச்சயமாக கங்கைதான் பெரியது. இங்க உலகத்துல கங்கைதான் பெருசுன்னு சொல்றியா? இப்ப எந்த வாயால நீ கங்கைதான் பெருசுன்னு சொல்றியோ அதே வாயால இந்த உலகத்துல சக்தி இல்லை என்றால் கங்கை கிடையாது, சக்தி தான் பெரியவள் அப்படி என்று உன் வாயால நான் சொல்ல வைக்கல. பாமாச்சரியா ஏன் போட நல்லியா? கூட்டி கொடுத்தா அடிச்சு மத்தால் அடிபட்டா தங்கச்சின்னு பாக்க யாரு அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் அடிப்பா அடிப்பா நீ அடிச்சுட்டு அடிப்பா. மரியாதை கொடுத்தாலும் மரியாதை மானம் கெட்டுடும் மரியாதை கெட்டணும். அண்ணன் இல்லாவிட்டால் நீ கிடையாது, நீ இல்லாவிட்டால் அண்ணன் கிடையாது. நிச்சயமாக பொறுத்து பேசு என்று இப்ப எந்த வாயாலையும் அதே வாயால சத்தியம் பேருன்னு சொல்ல வைக்கல. தெரியாது சொன்னது பார்த்ததா? ஆமா. கங்கை தான் பெரியது என்று தான் சொல்றேன். சொல்ற முடியாது. நான் இப்ப எங்க போக தெரியுமா? ஆரோக்கியாபுரி வந்திருக்கிறோம். ஆரோக்கியாபுரி மண்டலத்திலே இதோ மன்னமேடு மன்னமேடு தமிழ்நாடு மன்மதனை தகனம் செய்த இடம். மன்மதனை தகனம் செய்த இடத்திலே இந்த சாம்பல் மேட்டிலே இந்த சாம்பல் எல்லாம் ஒன்றாகவே கூட்டி மாண்டு சாம்பல் எல்லாம் ஒன்றாகவே கூட்டி இதோ சக்தியா